வணக்கம், என் பேர் செந்தில். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் கூரம் கிராமன்ற ஒரு ஊரில் இருக்கேன். எனக்கு வந்துட்டு வெற்றி நாடக மன்றத்தில் நான் வண்டி டாடா ஏசி வச்சுருக்கேன் சொந்தமாக. அதில் வெற்றி நாடக மன்றம் ஆரம்பித்த உடனே வண்டி வந்து அவங்க ஏற்றி போய் எடுத்து கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டில் அதை ஏற்றி போகும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அவங்க ஆடும் போதெல்லாம் பார்ப்பேன். அப்போல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களே வந்துட்டு என்னை வேஷம் போடு, ஒரு வேஷம் சும்மா வச்சு போயிட்டு வாங்குவாங்க. எனக்கு ஐயோ, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு வண்டி இருக்குது, டாடா ஏசி வச்சுருக்கேன், ஷேர் ஆட்டோ வச்சுருக்கேன், அந்த 2 வண்டி மாற்றி மாற்றி ஓட்டுவேன். மற்ற வேலைங்களுக்கெல்லாம் சவாரி ஓட்டுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்வேன். ஆனால் அது நேரமோன்னு நான் தெரியல. லாஸ்ட்டில் அது கம்பெனி ஆரம்பித்து ஒரு 6 வருஷம் வரலையும் நான் வண்டி ஓட்டினேன் அதே கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நேரம் செட் ஆகலை, சவாரி ஓட்டுறதுக்கே சரியாக இருக்குது. அதனால் வேற ஒரு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு வண்டியை சொல்லி விட்டேன், நான் வரல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயே ஒரு பெரியவர் ஒருத்தர் என்ன பண்ணேன், எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே கூத்து ஆடி கற்றுக்கணும், ஊரோட ஆடினவங்க தான், யாரும் வெளியில் போய் ஆடினவங்க கிடையாது. எங்கள் ஊரில் மொத்த பேருமே ஆடினவங்க தான். இது வரையிலும் ஒரு 10 கம்பெனிக்கு மேலே அப்படியே 10 கதை கற்றுக்கின்னு ஆடி இருப்பாங்க. இது வரையிலும் யாரும் வெளியில் போய் ஆடலை. ஊரத்துலன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் தான் எங்கள் ஊர்லேருந்து வெளியில் தேசத்தை கூத்தாடியே போனது நான் மட்டும்தான். அது எப்படின்னா, எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து பெரியவர் வந்து, நீங்கள்லாம் வேஸ்டடா, நாங்கள்லாம் எல்லா கூத்தும் கற்றுக்குன்னு ஆடிட்டு என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு. வயசானவர், நீங்களாம் வேஸ்ட், இந்த ஊரில் இருக்கிறது நீங்களாம் மேடை ஏறி பேச முடியாது, எல்லா முட்டைகளையும் பேசுகிறீங்க, 10 பேர் எதிரில் மேடை ஏறி பேசி பாருங்க, அப்போ தெரியும் அதனுடைய இதுன்னாரு. அப்போதான் எனக்கு ஆர்வமே வருது. உடனே எங்கள் ஊர் பக்கத்தில் செம்பரமக்கன்னு ஒரு ஊர், அங்கே வந்து சின்ன பையன் ஆசிரியர்னு ஒருத்தர், அவர் நிறைய கூத்துலாம் கற்றுக் கொடுத்து, அவர் தான் எங்கள் ஊரில் கற்றுக் கொடுத்துறேன். உடனே நானே போயிட்டு அவரை கூப்பிட்டேன். இந்த மாதிரி எனக்கு கூத்து ஆடணும்னு ஆசையாக இருக்குது, கற்று தர முடியுமான்னு கேட்டேன். நீ ஒரு 13 பேர் சேருப்பா, வரான் அப்படின்னாரு. உடனே நான் எங்கள் ஊரில் எல்லாரையும் நானே தேடுறேன். ஒருத்தராக போய் நானே கூப்பிட்டு எல்லாரையும் எனக்கு கற்றுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு கற்றுக் கொடுங்க, நீங்கள் வாங்க எல்லாரும், நீங்கள் ஏற்கனவே ஆடினவங்க தானே எல்லாருமே, உங்களா கூட நான் ஆடுறேன் அப்படின்னா. சரின்னு எல்லாரும் சேர்ந்து பேசணும் ஃபஸ்ட்டு. அப்போ யாருக்கு இருந்தால் அந்த வேஷம் கொடுக்கலான்னு கேட்டாங்க. அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து மந்திரியின் சூழ்ச்சி அல்லது யார் அந்த கொலைக்காரன் அப்படின்ற ஒரு கதை ஆடணும் ஃபஸ்ட்டில். அப்போ வந்துட்டு எனக்கு அதில் வந்து 2வது வில்லனாக கொடுத்தாங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டார், ஆழ்வார்னு ஆடிட்டார், அவர் இறந்துட்டார். அப்போ வந்துட்டு நான் தான் வந்து 2வது வில்லன். அவர் வந்து என்னை அடித்து சித்திரவதை பண்ணி என்னை சிறைக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு கதை அது. அதில் வந்து நான் வில்லனாக இருந்து நான் அடி வாங்கினேன். அதில் இருந்தாலும் எனக்கு அதில் நல்ல ஆர்வம். அப்போ எனக்கு பவுடர் கூட போட தெரியாது. சீன் செட்டுக்கார வர வச்சு தான் எங்கள் ஊரில் போட்டோம். அவங்களுக்கு வரலையும் 6000 ரூபாய் கொடுத்தோம் ஃபஸ்ட்லேயே. அது எங்கள் பணமே. ஒருத்திகை கற்றுக்கிறதுக்கு அதை டெய்லியும் 1.5 மாதம் கற்றுக்கணும் ஒருத்திகை எங்கள் ஊர்லேயே. அதுக்கு வந்துட்டு அவர் சின்ன பையன் ஆசிரியரை கூட்டின்னு வந்து அவருக்கு டெய்லியும் ஒரு வீட்டில் சாப்பாடு போட்டு நாங்கள் கற்றுக்கணும். அது செலவு வந்து டெய்லி பூஜை போட்டு ஆரம்பிச்சது எல்லாமே என்னுடைய செலவு. யாரும் அந்த 13 பேரையும் நான் யாரையும் 1 ரூபாய் கேட்கல. எங்கள் வீட்டாண்டியே உட்கார வச்சு எல்லாரையும் கூட்டின்னு வந்து டெய்லி அங்கேயே தான், எங்கள் வீட்டு வெளியிலேயே லைட்டு கட்டி அதில் தான் கற்றுக்கணும், எங்கள் வீட்டாண்டியே வெளியில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊரில் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்புறம் ஊருக்கு வெளியில் ஒரு கைனிகட்டில் வந்து ஒரு கொட்டா மாதிரி போட்டு விட்டு அங்கே நாங்கள் கூத்து கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் கற்றுக்கணும் 1.5 மாதம் பொறுத்து ஒரு பணப்பாக்கம் பக்கத்தில் மாம்பாக்கன்னு ஒரு ஊர், அங்கே திருவிழா வச்சுருக்காங்க. நம்ம ஊர் பையன் அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாப்புல, அவர் வந்துட்டு எங்கள் ஊரில் கூத்து கற்றுக்குனாங்க, ஆடுறாங்க. நாங்கள் எங்கள் ஊர்லேயே ஒரு முறை ஆடிட்டோம். அப்போ அவர் என்ன பண்ணார், இது மாதிரி கூப்பிட்றாங்க போகிறீங்களான்னு. ஐயோ, நாங்கள் இது வரையிலும் வெளியில் இங்கேயே ஆட முடியல, நாங்கள் எப்படி வெளியே போகிறதுன்னு கேட்டதுக்கு, இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆடுங்க நாங்கள். அப்போ வந்து எங்கள் ஊர் ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு என்ன தான் முன்னே நிறுத்தினாங்க, எதுவாக இருந்தாலும் தம்பி கிட்ட பேசிங்க அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், சரி ரேட்டு கூட 13 ரூபா பேசினேன். அப்போவே ஏதோ தெரிஞ்ச வரலையும் ஆடணும், எல்லாருமே ஆடினாங்க. நான் அங்கேயும் 2வது வில்லனாக தான் ஆடினேன். கொஞ்ச நேரம் பப்புனாவும் ஆடினேன். வில்லனாக தான் சிறைக்கு போட்ட உடனே அதுக்கப்புறம் பப்புனா ஆடினேன் கொஞ்ச நேரம். அப்போ கொஞ்சம் காமெடி. ஊரில் எல்லாரும் எனக்கு சன்மானம்லாம் ஃபஸ்ட்லேயே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார், அவர் 500 ரூபாய் கொடுத்தினாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் 100 ரூபாய் நல்லா பாடுறேன் ஆடுறேன்ட்டு காசுலாம் கொடுத்தாங்க. எனக்கு சிறைக்கு போகும்போது 2 சோகப்பாட்டெலாம் பாடினேன். அதில் வந்து எனக்கு ஒரு 250 ரூபா அப்போவே வந்துடுச்சு. ஒரு 6 வருஷம் ஆகுது நான் கற்றுக்குன்னு, 6.5 வருஷம் ஆகுது கரெக்டாக. அதை ஆடி முடிச்ச உடனே அப்போ வந்துட்டு என்னை ஏனி பக்கத்தூர் கலைமகள் நாடகம் மன்றம்னு ஒன்று, அவங்க வந்துட்டு அங்கே பார்க்குறாங்க. அவங்க கம்பெனிக்கு வெளில வசத்துக்கு ஆள் இல்லைன்னு என்னை வந்து பார்த்துட்டு, நீ எங்களுக்கு வேணும்பா வான்றாங்க. நான் வந்துட்டு இல்லைண்ணா எனக்கு வேணாண்ணா, எனக்கு தெரில,
எனக்கு பயம் இருக்குது. ஆனா எனக்கு தெரியலண்ணா, நான் எப்படி ஆடுறேன்னு எனக்கே தெரியல, எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்குதுண்ணா அப்படின்னதுக்கு, இல்ல நீ சூப்பரா பண்ற, எந்த குறையும் இல்லை, நீ நல்லா இருக்குது, இதே வந்தனா நீ நல்லா வளருவ அப்படின்னு எனக்கு ஊக்கத்தை கொடுத்து அவங்க கம்பெனில கூட்டும் போய் ஆட்டு பக்கம்னு ஒரு ஊர்ல என்னை மேடை ஏற்றினாங்க. அவங்க கம்பெனியில் மேடை ஏற்றின உடனே எங்கள் ஊரில் ஆடும்போது, அதான் அந்த மாம்பாவத்தில் போய் ஆடும்போது பொழுது வச்சு முடிஞ்ச உடனே 13,000 பேசணுங்க, 9,000 தான் கொடுத்தாங்க. 9,000 ரூபாயில் சீன் செட்டுக்காருக்கு 6,000 ரூபாய் கொடுத்தேன், ஒட்டிக்காருக்கு 1,500 ரூபாய், மெத்தக்காருக்கு 1,500 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு என்னுடைய வண்டி சொந்த வண்டி ஏற்றி போனேன். எல்லாருமே இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து சொந்த டாடா ஏசிலே தான் ஏற்றி போனேன். எனக்கு டீசலுக்கு கூட ₹1 இல்லை. அந்த பேனர் ஸ்ரீ நாகவல்லி அம்மன் நாடக மன்றம்னு போட்டேன், அது எல்லாமே என் காசு தான். எல்லாமே என்னுடைய சொந்த காசில் தான் நான் கற்றுக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தேச கூத்தாடி ஆகி எல்லாருமே எங்கள் ஊரில் என்னென்னான்றாங்கன்னா, என் கூட ஆடினவங்களாம் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டியா ஆளுங்களெல்லாம் சேர்த்த வீடு வீடாக போய் கூப்பிட்டு இப்போ அதை செலவு பண்ண எல்லாத்துக்கும் இப்போ நீ எவ்வளோ சம்பாரிச்சிட்ட அந்த நாடகத்துக்கு போயிட்டு நாடகத்துறையில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு 4வது தான் படிச்சிருக்கேன். எனக்கு 4வதுக்கு மேலே நான் படிக்கல, படிப்பு வராது எனக்கு. எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு கரெக்டாக 11 வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அவர் செத்து இப்போ 28 வருஷம் ஆகுது இன்னைக்கு. இதோட 28 வருஷம் இந்த வருஷத்தோட. எனக்கு வந்துட்டு அப்போல்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். நாங்கள்லாம் வந்துட்டு நைட்லேயே தண்ணி கஞ்சி சாப்பிட்றது தான் அதிகம். ஆனால் இப்போ ஆண்டவ புண்ணியத்தில் கலைவாணி புண்ணியத்தில் நல்லா சாப்பிட்றோம், வீடெல்லாம் நல்லா கட்டியிருக்கிறோம், ஏதோ பரவாயில்ல. எங்களுக்கு நான் தொழில் வச்சுக்கிறேன், வண்டி வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறேன், கலையிலையும் நல்லா சம்பாதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் ஆட ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் அக்கா எல்லா அக்காவும் ஆட சொல்லுவாங்க. எங்கள் நடு அக்கா மட்டும் வேணாம் நீ நாடகத்தெல்லாம் போகாத, உனக்கு ஏன் தலையைத்தா, ஏன் நீ போய் நாடக தெருவில் போய் எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, அம்மாவை திட்டுவாங்க, நீ வேற வெள்ளை வேஷம் ஆடுற, அடிக்கும் போதெல்லாம் உன்னை தெருமான்னு கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் என்ன சொன்னேன்க்கா, எங்கள் எதிரில் எல்லாரும் அண்ணன் தம்பி மாரி பேசுகிறோம், ஆனால் மேடை ஏறினா மட்டும்தான் அந்த வார்த்தைலாம் வருங்க. அதெல்லாம் யாரும் கோச்சிக்க கூடாது. நான் கொத்தா அவங்கள அடிக்கிறேன், அவங்க நான் எவ்வளோ அடிக்கிறேனோ அவங்க அவ்வளோ என்னை திட்டினாதான் எனக்கு பேர். அக்கா எவ்வளோ நான் அடிக்கிறேனோ அவ்வளோதான் எனக்கு பேர், அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ அவங்களுக்கு பேர். அதை தான் சொல்லுவேன். எங்கள் அண்ணன் வந்துட்டு தான் எனக்கு அதிகமாக ஊக்கம் கொடுத்தவர். நான் வேணான்னு சொல்லப்போ கூட எங்கள் மாமனாரும் எங்கள் அண்ணனும் தான், நீ நடிக்கிறதுக்கு போ, இது எல்லாருக்கும் வராது, இது உனக்கு அமைஞ்சிருக்குது, நீ போன்னு சொல்லி எனக்கு ஊக்கத்தை கொடுத்து எங்கள் அண்ணன் தான் எங்கள் மாமனாரும் தான் என்னை போ சொல்லி, நீ நாடகத்துறைக்கு போ, அதுதான் நல்லது, உனக்குன்னு வந்திருக்குது. நம்ம ஊரில் யாருக்கும் வரல, எல்லாரும் ஆடினவங்க தான், ஆனால் இதுவரையிலையும் யாரும் போகல. உனக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்குன்னா நீ மேலும் மேலும் வளர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்டுலாம் நான் 4வது தான் படிச்சிருக்கிறேன். எனக்கு வந்துட்டு படிப்புலாம் அவ்வளோ இல்லை. நான் 8th கூட்டி தான் இப்பவும் தமிழ்லாம் படிப்பேன், இங்கிலீஷ்லாம் எனக்கு படிக்க வராது. பாட்டுலாம் வந்துட்டு நான் என் காதால் ப்ளூடூத்து ஹெட்செட்டில் வச்சு கேட்டு தான் பாட்டு இப்பவும் பாடுவேன். எதுனா கதைலாம் வந்துட்டு சொல்லி கொடுத்தானா அப்படியே சொல்லுவேன். எனக்கு இப்போ வந்துட்டு இந்த புரிதி பார்த்து படிக்கிறதுலாம் எனக்கு தெரியாது, எழுதி கொடுத்தானா கூட எனக்கு கதை தெரியாதுன்றேன். எனக்கு சொல்லி கொடுங்க, நான் அதை போய் சொல்கிறேன். அப்படி தான் சொல்லி இன்றைக்கும் ஏதாச்சும் ஒரு புது கதை ஆடுறேன்னா அதை அப்படி தான் ஆடுவோம். நான் வந்துட்டு இப்போ ஒரு 6 கதை ஆடுவோம் எங்கள் கம்பெனியில். அந்த கதையில் எல்லாத்துலேயும் எந்தெந்த கதை, ஆனால் நான் வந்துட்டு குறைத்தீர்ப்பா குங்கும கதையில் மன்னர் வேஷம் ஆடுவேன். நலாயினி நல்ல தங்க வச்சாங்கன்னா வீரவாலிப்பம் ஆடுவேன். மற்ற கதையில் எதில் இருந்தாலும் வில்ல வேஷம் மட்டும்தான் ஆடுவேன். இரு சகோதரி புராணத்தில் அதான் அதுக்கு சுருள் பாட்டு மட்டும் 2 பாட்டு பாடுவேன். அதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. முகக்கலி முனிவர் அது ஆடுவேன், அதை கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் வாத்தியார். அதனால் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கின்னு வரேன் நான். ஏன்னா நான் இப்போ தானே வந்திருக்கேன், எனக்கு படிப்பறிவு இருந்தால் புராண கதையை நல்லா கற்றுப்பேன். இல்லை, அதனால் நான் கேட்டு தான் கற்றுக்கணும். இப்போ தான் நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அந்த கதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுன்னு வரேன். கேட்டு அதை நான் இன்னும் கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக கண்டிப்பாக புராணம் ஆடணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதுக்கு முன்னால் அந்த இதெல்லாம் இல்லை. நாடகத்துறை வந்து மேடை ஏறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஆசைலாம் வருது. அடுத்த நடிக்கிறாங்களே, அவங்க நடிக்கிற மாதிரி நம்மளும் நடிக்கணும், அவங்களுக்கு மேலே வளரணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் என்னுடைய வண்டி டாடா இப்போ நைட்டில் நான் கூத்தாண்டேன்னா மறுநாள் போயிட்டு வண்டி ஓட்டுவேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை அது மாதிரி. பகலில் வண்டி ஓட்டுவேன், நைட்டில் வேலை செய்து நாடகத்துக்கு வருவேன். பகலில் போயிட்டு வண்டி ஓட்டுறதுல தான் இந்த ரோட்டு வேலைக்கெல்லாம் எங்கள் ஊர்லேருந்து ஆளுங்க வேலைக்கு போவாங்க, தார் வேலை. அவங்கள இட்டு போய் விட்டுட்டு அவங்கள கூட வேலையும் செய்வேன், தார் வேலையும் செய்வேன். அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறேன் நான். இப்போவும் தூக்கம்லாம் எனக்கு ஒரு மணி நேரம் தூங்கிட்டா போதும், எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வராது. அவங்க சாப்பாடு டைமில் வேலை செஞ்சுட்டு சாப்பாடு டைமில் ரெஸ்ட் விடுவாங்க, அந்த டைமில் தூங்கி எழுந்துப்பேன். அவங்க எழுந்து போகும்போது சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் போவேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போவேன் அவங்கள கூட வேலைக்கு. அது வரலையும் அவங்க சாப்பாட்டுக்கு விட்டவொடனே போய் படுத்துருவேன். அவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து எழுந்து போவாங்க.
அந்த டைமில் என்னை எழுப்பிட்டு போனாங்கன்னா நான் சாப்பிட்டு போவேன். எங்கள் ஊர் ஆளுங்க வந்து அதெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. குழந்தை நைட்டில் நாடகம் ஆட்டுவோம் தான், ஒரு மணி நேரம் தூங்கட்டும் அப்படின்னு அவங்களும் ஒத்துழைப்பு. ஏன்னா நான் அவங்கள ஏற்றி போனோம், ஏற்றி ஆடணும், வண்டி டிரைவிங் பண்ணணும். 10 பேர் 13 பேர் வண்டியில் வராங்க வேலை செய்கிறவங்க, அவங்களும் உயிர் பார்க்கணும் இல்லைங்களா. அதனால் அவங்களே வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கட்டும், தூங்கினா விட்டுருங்க எழுப்பாதீங்கன்னு. ஒரு டைம் நானே அலாரம் வச்சுட்டு கூட படுப்பேன், கரெக்டாக 1 மணி நேரம் டைம் வச்சு, அவங்க எழுப்ப மாட்டாங்கன்றதுக்காக நானே எழுந்து போயிடுவேன். ஆனால் இது வரலையும் இது 6 வருஷமா ஆடிங்கிறேன். இது வரலையும் நான் வண்டி ஓட்டும் போது தூங்குறதே கிடையாது. இல்லை படிப்புன்னா எனக்கு படிக்கிறது அளவுக்கு வசதி இல்லை. எங்கள் அப்பா அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, 28 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாரு. எனக்கு படிக்கிற வீட்டில் வந்து அம்மா மட்டும்தான், அக்காவங்களாம் இருக்காங்க. எனக்கு நாங்கள் வேலை செய்ய நானும் எங்கள் அண்ணன் 7வது படித்தார், நான் 4வது படித்தேன். அவரும் நானும் 97 வேலைக்கு போயிட்டோம். நானும் எங்கள் அண்ணனும் 2 பேருமே 97 வேலைக்கு போயிட்டோம். வேலைக்கு போயிட்டு ஏதோ எங்களால் முடிஞ்சு நாங்கள் நான் பட்டுத்தறி வேலை தான் நான் செஞ்சது, கைத்தறி வேலை. அந்த தறி வேலையில் வந்துட்டு எனக்கு ஒரு நாளைக்கு 1.5 ரூபாய் தான் கூலியே. மாதம் சம்பளம் 50 ரூபாய் எனக்கு, எங்கள் அண்ணனுக்கு 50 ரூபாய், 2 பேருக்குமே ஒரு மாதத்துக்கு அவ்வளோதான் சம்பளம். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு நாங்கள் இது பக்கத்தில் கணிபதிபுரம்னு கன்னிகாபுரம்னு ஒரு ஊர், ஐம்பேட்டை பக்கத்தில், அந்த ஊரில் தான் எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கி கன்னிகாபுரத்தில் வேலை செஞ்சிருந்தோம். எங்கள் அம்மா நாங்கள் வாங்குற சம்பளம் 100 ரூபாய் தான் 2 பேரும். எங்கள் அம்மா எங்களை பார்க்க வரும்போது 200 ரூபாய்க்கு மேலே அவங்க எங்களுக்கு தின்ற பொருளே வாங்கிக்கின்னு வருவாங்க. அவங்க நாங்கள் சம்பளத்துக்கு 100 ரூபாய், அவங்க வீட்டிலேருந்து காசு எடுத்துன்னு வந்து 200 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு தின்றதுக்கு நல்லா ஒரு 2 பை நிறைய வாங்கியாந்து கொடுத்துட்டு போவாங்க. குழந்தைங்க ஊர் விட்டு போய்க்குதுங்களா அப்படின்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு 50 ரூபாய், அப்புறம் 75 ரூபாய், அப்புறம் 100 ரூபாய், அப்புறம் 200 ரூபாய், அப்படி படிப்படியாக நாங்கள் இன்றைக்கி இவனுக்கு வந்து எந்த பழக்கமும் கிடையாது. நான் சரக்கு சாப்பிட மாட்டேன், பீடி பிடிக்க மாட்டேன், ஆன்ஸ் போட மாட்டேன், எந்த பழக்கமும் எனக்கு கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. சாப்பிடுவேன், சாப்பாடு தான் எனக்கு உயிர், எங்கே வேணாலும் சாப்பிடுவேன். எனக்கு பசிதுன்னா யார் கிட்ட வேணாலும் எந்த வீட்டில் வேணாலும் கேட்டு கூட சாப்பிடுவேன். வேண்டிய இந்த கெட்ட பழக்கம்லாம் எனக்கு எதுவும் இல்லை. எங்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நாங்கள் தான் கல்யாணம் பண்ணோம், நானும் எங்கள் அண்ணம்மா. எங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு லவ் மேரேஜ் தான், நான் ஊரோட கல்யாணம் பண்ணிக்கினேன். நாங்கள் இப்போ 3 பசங்க இருக்கிறாங்க, நல்லா எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் குடும்பமே. நாங்கள் கலைத்துறையில் எங்களுக்கு இன்னும் மேலும் எங்கள் வெற்றி நாடக மன்றத்தை வளர வைக்கணும். இந்த அரைச்ச மசாலா சேனலை எங்களை அறிமுகம் பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி எங்களை மாதிரி கலைஞர்கள் இன்னும் எவ்வளோ கிராமத்தில் தெரியாமல் உள்ளவே இருக்கிறாங்க, அவங்கள வெளியே எடுத்துன்னு வரணும் இந்த அரைச்ச மசாலா சேனலு. அது இல்லாத எவ்வளோ நாடக கம்பெனிகள் வெளியே வராமல் கிராமத்துங்கள்லேயே முடங்கி இருக்குது, வளராமல் இருக்குது. அவங்களும் வெளியே வரத்துக்கு சேனல் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள வெளியே வர வைக்கணும்.